ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேர்மையான முறையிலே ஆட்சி தருகின்றோம் என்று உறுதியேற்று 3 வாரங்களாக தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக, அதுவும் எதிர்க்கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமின்றி திடீரென்று வெற்றி பெற்ற 20 நாட்களில், இன்னும் சொல்ல போனா என் விரல்ல இன்னும் அந்த மை போல, ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமில்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சர் விஜயை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு செயல் இது. நேர்மையான முறையில ஆட்சி செய்வது கிடையாது. இது குதிரை பேரத்தை விட மோசமானது. தமிழ்நாடு இது போன்ற ஒரு சூழலை பார்த்தது கிடையாது. வாக்களித்த மக்கள் அவர் என்ன தவறு செய்தார்கள்? இந்த தொகுதி மக்கள் அவருடைய நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது ஒரு காரணம் தான் பரவாயில்ல, ஏதோ நாங்க காவிரிக்காக மேகதா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். எந்த காரணமும் கிடையாது. அது 20 நாள்ல ராஜினாமா செய்து உடனடியாக இன்னொரு கட்சியில சேர்ந்து அதன் பிறகு இடைத்தேர்தல, தமிழ்நாட்டிலே தேவையில்லாத ஒரு இடைத்தேர்தல். இதெல்லாம் நல்லதில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் இது. அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக இந்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சூழல் வரும். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அத்துணை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்கள் அறிவிப்போம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள். மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதிமுகவில். இவர் 2014 அங்க இருக்கின்ற காஞ்சிபுரம் மக்களவை உறுப்பினர், 21 சட்டமன்ற உறுப்பினர், 26 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். கடந்த 2 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு அந்த அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உட்பட 6 பேர் மீது பிசிஆர் சட்டம், ST/ST ஆக்ட் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இந்த அம்மையாருக்கு கடுமையாக பணியாற்றி வெற்றி பெற வைத்தார்கள். இங்கே மட்டுமல்ல, பெருந்துறை, தாராபுரம், இந்த 3 தொகுதிகளில
எங்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதையெல்லாம் மீறி அங்க இருக்கின்ற வெற்றி பெற்ற மக்கள் என்ன முட்டாள்களா? இல்ல தமிழ்நாடு மக்கள் முட்டாள்களா? இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களே, அவருடன் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு நான் சொல்வது, மக்களை அலட்சியப்படுத்தாதீர்கள், மக்களுடைய கருத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு இத்தனை கோடி இளைஞர்கள் வாக்களித்தார்கள், அத்தனை பேரும் இடைத்தேர்தல் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் உங்களை தேர்வு செய்தார்கள். இந்த 3 வாரத்திலே ஓரளவுக்கு நல்ல அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறீர்கள். இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடுகின்ற செயல்களெல்லாம் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னீர்கள். அதில் ஒரு முதல் கட்டமாக 50,000 தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். நேற்று 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறீர்கள். இதெல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதற்கு நேர்மாறாக இது போன்று ஒரு மோசடி செயலை 20 நாட்களில் எவ்வளவு சிரமப்பட்டு இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். நாங்கள் என்று சொன்னால் எங்கள் கூட்டணி. அவர்களை வேண்டும் என்று ராஜினாமா செய்ய வைத்து அடுத்த 10 நிமிடத்திற்குள் உங்கள் கட்சியில இணைத்துக் கொண்டு, ஆனா நிக்க வைக்க பார்க்கலாம். மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதிக்குள்ள இனி போக முடியாது. போக முடியாதுன்னா மக்கள் அங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. அதே போன்றுதான் தாராபுரத்திலும் சரி, அம்பாசமுத்திரத்திலும் சரி, பெருந்துறையிலும் சரி. ஆக இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுல கவனம் செலுத்துங்க. மேகதாது பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை, அத்தனை கவனமும் அதுல செலுத்துங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள 5 கோடி மக்கள் பிரச்சனை இந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை. சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள், 2.25 கோடி குடும்பம் எந்த நிலையில் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள். டேட்டா உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீட்லயும் போய் டேட்டா, எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல, எவ்வளவு பேர் எந்த நிலையில இருக்காங்க, எல்லாமே டேட்டா உருவாக்கி அவங்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவதோ அல்லது கடனை கொடுங்க, கல்வி கடன், வேலை வாய்ப்பு கடன் கொடுத்து வேலையை உருவாக்குங்க. இதெல்லாம் செய்யுங்க. இதுல கவனம் செலுத்துங்க. அதை விட்டுட்டு ஜனநாயகத்தின் எதிரான ஒரு செயல். மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கின்ற அது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதியுங்கள். இல்ல நான் எதிர்கட்சியில தான் சேர்ந்து எல்லாம் கட்சிய காசை கொடுத்தோ அது கொடுத்தோ பதவி பொருள் ஆசை காமிச்சு நான் கூப்பிட்டது ராஜினாமா பண்றதுல என்ன அர்த்தம்? என்ன செயல் அது? அதனால இது ஒருபொழுதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்களும் ஏற்றுக்கொள்ளல. ஒரு அரசியல் கட்சி தலைமையில இருந்து நான் சொல்றேன், இது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இல்லையே நான் மீண்டும் சொல்றேன், ஒரு சூழல் உருவாக்காதீங்க. அத்துணை எதிர்கட்சியிலும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி எங்களால் வெற்றி பெற முடியும். இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள். இதே போன்று தமிழ்நாட்டில் வேளாண் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. கட்டுமானங்கள், அதாவது வேளாண் துறையில கட்டுமானங்கள் அதிகப்படுத்த வேண்டும். இது கூட நான் சொல்லிட்டு போனேன், டெல்டாக்கு போயிருந்தேன், அப்ப சொன்னேன். இதே போன்ற கல்வி பிரச்சனைகள் இருக்கு. ஆசிரியர்கள் 30,000 ஆசிரியர்களிடம்
காலியாக இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களை நியமனம் செய்யுங்கள், அதுல கவனம் செலுத்துங்கள். புதிதாக மின் திட்டங்களை அதாவது உருவாக்க வேண்டாம், அங்க இருக்கிற நிலுவையில் இருக்கின்ற மின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த 10,000 மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதை நீங்க நடைமுறைப்படுத்துக்கு முயற்சி செய்யுங்கள். நீர் பாசன திட்டங்கள் எவ்வளோ நிலுவையில் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆய்வு நடத்தி எல்லாம் பண்ணுங்க. மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம். இதுல விட்டுட்டு நாங்க சட்டமன்றத்துக்குள்ள சொன்னார், நாங்க குதிரை பேரத்துல ஈடுபட மாட்டோம். இது குதிரை பேரத்தோட மோசமானது. ஒரு உறுப்பினரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை 20 நாட்கள் ராஜினாமா செய்ய வைத்து அவர் கட்சிக்குள் இணைத்து அவங்களுக்கு ஏதாவது பதவி பொருள் கொடுத்து, அதனால இதை நிச்சயமாக இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்காதீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கலாச்சாரம். இது ஜனநாயக முறையிலே ஆட்சி செய்யுங்கள். உங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பை வைத்து ஆட்சி செய்யுங்கள். நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்போம். மோசமான செயல்களை கடுமையாக நாங்கள் கண்டிப்போம். கேள்விகள் இருக்கா? இல்ல, அது மாதிரி ஒரு சூழல தள்ளக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஜனநாயக படுகொலை நடக்கும். ஒரு எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரை ஏதோ ஆசை காமிச்சுக்கிட்டு எந்த காரணமும் இல்லை, ஏதோ அந்த தொகுதி மக்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இப்ப மதுராந்தகம் தொகுதினா மதுராந்தகம் தொகுதி மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை. 20 நாள்ல போய் ராஜினாமா செய்யறதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரணமும் கிடையாது. அதனால இது இப்படி ஒரு சூழல் உருவாகலாம். வரும், யாருக்கு வேணா வரலாம் இந்த நிலை. முதலமைச்சரா பொறுப்பேற்ற உங்களை உட்பட எல்லாரையும் விஜய் நேர்ல வந்து சந்திச்சார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம மாற்று அணியினரை சந்திச்சார். அப்போ வந்து அதிமுக உடைக்க விஜய் முயற்சி பண்றாரு ஒரு விமர்சனம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லையோ தெரியல. இந்த கேள்வி நீ விஜய் அவர்கிட்ட தான் கேட்கணும். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராகவும் சட்ட ஒழுங்குக்கு எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, ஆட்சி அமைச்சர் சொன்னாரு. கடந்த 15 நாட்கள தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவும் கொலைகள் அதிகமா நடக்குது. இதுல உங்களுடைய கருத்து என்ன நிலைப்பாடு? நிச்சயமா இதை, அதாவது கடந்த திமுக ஆட்சி தோல்வி அடைந்த முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது போதை. இந்த முக்கியமான பிரச்சனைக்கு தான் மக்கள் திமுகவை அப்புறப்படுத்தி விஜய் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறிய பிறகு சிங்கப்பெண் போன்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதுல நல்ல ஒரு அதிகாரிகளை நியமனம் செய்து அது ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அது போதுமானது கிடையாது. இன்னும் அதிக அளவில் காவல்துறையில நியமனம் செய்து, இப்போ ஊர்காவல் படை இருக்கிறாங்க, ராணுவத்துல ரிட்டையர் ஆனவங்க இருக்கிறாங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்க 42 வயசு 44 வயசுலயே ஓய்வு பெறாங்க ராணுவத்துல. அவங்களெல்லாம் பயன்படுத்தலாம். இப்ப ஊர்காவல் படையெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஊதியம் பாத்தீங்கன்னா 2,700 ரூபாய், 5 நாள் தான் அவங்களுக்கு. அப்போ எவ்வளவு மனித வளம் இருக்கு, சக்தி இருக்கு. அவங்களெல்லாம் பயன்படுத்தி கன்சாலிடேட்டா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. கிட்டத்தட்ட 20,000 30,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பயன்படுத்தி இன்னும் தான் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும், தப்பு கிடையாது. அதே வேளையில என்ன இந்த செயல்கள்லாம் 10 வயசு குழந்தை, 11 வயசு குழந்தை, அதுவும் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்றதா? அது என்ன தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு ஒரு மாநிலமா இருந்தது? ஏன் இப்படி மாறி இருக்கிறாங்க? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க திமுகவில். என்ன கலாச்சாரம்னா போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம்,
எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை அப்படின்னு காக்கைன் ஹெரோயின் எல்லாம் வித்துட்டு அதுல காவல்துறை குழந்தை, காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. அவங்க காவல்துறை குழந்தை தான். அவங்களும் இதுல பெரிய ஊழல் நடந்துட்டு இருந்தது கடந்த 5 ஆண்டு காலத்துல. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பக்கத்திலே தான் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள். இன்னும் சிறிய கொஞ்சம் கவனம் செலுத்தணும் விஜய் அவர்கள். இதுல கவனம் செலுத்துங்க. இந்த இதுல கவனம் செலுத்துங்க. போய் இந்த எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அவங்கள வந்து ராஜினாமா செய்ய வச்சு உங்க கட்சியில சேர்க்கறதுல அதுல கவனம் செலுத்தாதீங்க. அதிகாரி நியமனங்கள் சரியா இருக்கு சொல்லியிருக்கீங்க. ஓரளவுக்கு சரியா இருக்குங்க. பல்வேறு குற்றச்சாட்டு அருண் ஆணையரா இருந்தாரு, இப்ப லஞ்ச ஒழிப்பு அதெல்லாம் கடும் எதிர்ப்பு இருக்கு. பல பத்திரிகைகளை வந்து கட்ட பஞ்சாயத்து செய்பவர் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உங்களோட கருத்து என்ன? என்னுடைய கருத்தும் அதே. அருண் நியமனத்தை நீங்க எப்படி சொல்லுவாங்க? அதாவது அவர் வந்து திமுக ஆட்சி காலத்துல சென்னையுடைய ஆணையரா பணியாற்றினார். அவர் மீது ஏகப்பட்ட குறைகள்லாம் இருக்கு, அவர் மீது இருக்கு, புகார்கள் நிறைய இருக்கு, அவர் மீது இருக்கு. அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஏடிஜிபியா நியமனம் செய்திருக்கின்றார்கள். இதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சார், அதாவது தேர்தல் வாக்குறுதியில் ஏன்னா ஒரு முதலமைச்சர் விஜய் மீது ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அவருடைய ஜோதிடர் அவரை வந்து அவருடைய அரசியல் ஆலோசகராக ஓஎஸ்டியா நியமனம் செய்ததற்காக ஏதோ சட்டமன்றத்துக்குள்ளெல்லாம் கடுமையா விமர்சனம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சருடைய ஓஎஸ்டி அவர் வந்து யாரு வேணா போடலாம். அது முதலமைச்சருடைய பிரரோகேட்டிவ். அவருடைய உதவியாளரோ இல்ல அவருடைய ஆலோசகரோ ஏன் அவருடைய ஓட்டுநர் கூட போடலாம். அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதெல்லாம் அதுல அந்த அளவுக்கு யாரும் விமர்சனம் செய்யறதுக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த சின்ன விமர்சனத்துக்காக அந்த ஆணையை திரும்ப பெற்றார். சரி, அது அழுத்தம் வந்தது, ஒரு விமர்சனம் வந்ததுன்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்துட்டு நல்ல அதிகாரிகளை நியமனம் பண்ணாதான் நல்ல ஆட்சி செய்ய முடியும். திமுகவில் இருக்கிற அதிகாரி எல்லாம் மறுபடியும் நீங்க முக்கியமான பொறுப்புல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்ல ஆட்சி கிடைக்கும்? திமுக ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, மோசடி ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இல்ல, கஞ்சா தெரு வித்தாங்க. அதுல இருக்கிற அதிகாரிகளை மறுபடியும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த அர்த்தமே இல்லையே. அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. இல்ல, அது என்னால இன்னைக்கு அதை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது, எனக்கு தெரியாது. இல்லன்னா கிடையாது. எல்லாமே நாங்க எதிர்த்து நாங்க அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்தது என்ன செய்யும்? ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து அந்த அந்த அனுமதியை, அதாவது ஒரு டிபிஆர் கொடுக்கிற ஒரு அனுமதியை வந்து அது வந்து செய்யலாம்னு அனுமதி கொடுத்து அது நம்மளுடைய மேல்முறையீடு ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2வது முறையா ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சட்ட ரீதியாக என்ன அணுகலாம், அரசியல் ரீதியாக எப்படி அணுகலாம்? இன்னைக்கு முதல்ல பிரதமர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். அதுக்கப்புறம் அதுல பிரதமர் கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து பண்ணணும். இது எல்லாமே இது வந்து ஏதோ ஒரு ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. நிச்சயமா கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாவில 4 பெரிய அணைகள் இருக்கிறது. அதாவது KRS அணை இருக்கு, கபினி, ஹேமாவதி, அரங்கின்னு சொல்லிட்டு 4 அணைகள். இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு வந்து 115 TMC. இந்த மேகதாது கட்டினாங்கன்னா மேகதாதுடைய கொள்ளளவு வந்து 70 TMC. அப்ப மொத்தத்துல 185 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு மாநிலமா மாறும் கர்நாடகா இப்படி கட்டிட்டாங்கன்னா. தமிழ்நாட்டுல காவிரி படுகையில பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை 93 TMC தான். அப்போ இப்பவே வந்து நமக்கு வர்றது உபரி நீர் தான் வருது. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புல நமக்கு 177.25 TMC தண்ணி வந்து ஒரு ஆண்டு கொடுக்கணும். அதுல வந்து ஒவ்வொரு மாதம் இந்த மாதத்துல எவ்வளவு 30 TMC, 40, 15, 28 அப்படின்னா மாதம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. தென்மேற்கு பருவத்துல அத்தனை அணைகள் நிரம்பினா அந்த தண்ணிய
மிச்ச நீரை உபரி நீரை வெளியேற்று, அதுதான் கணக்குல காமிச்சுக்கிறாங்க கர்நாடகா. இப்போ இன்னொரு அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணியும் வராது, உபரி நீர் கூட வரப்போறது கிடையாது. இதை நம்பி கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள் மட்டும் இல்ல 5 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல, சென்னை உட்பட 38 மாவட்டத்துல கிட்டத்தட்ட 22 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார். இதை எந்த காரணத்துக்காகவும் கர்நாடகா மேகதாது அணை கட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, இப்போ விஜய் அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் 15 நாட்களாக அவைக்கு அமைச்சர்கள் அவருடைய நிர்வாகிகள் அரசு நிர்வாகத்துல அரசு மருத்துவமனையில செயல்பாடுகளில் தலையிட்டு சர்ச்சையும் விமர்சனமும். அவர்கள் எல்லாம் புதியவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். ஒரு 2 மாதம் கொடுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு விமர்சனம், ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்வார்கள். அதனால இன்னைக்கு உடனடியாக அவர் குறை சொல்லிட்டு இப்படி பண்றாங்க. ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு, செய்யணும்னு இருக்கு, செய்யற விதம் தெரியலனா கூட தெரிஞ்சுப்பாங்க, கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்க போறாங்க. சில பேர் பேச தெரியலன்னா இன்னும் ஒரு மாசம் பாருங்க, நிச்சயமா நல்லா பேசுவாங்க, நல்ல அணுகுமுறை தெரியும் அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் அதுல அவகாசம் கொடுங்க. பல்கலைக்கழக கச்சேரியில அதுக்கு 2021 தேர்தலையும் பாமக போட்டியிட ஆதரவு மட்டுமே தாக்கல் செய்யும். இந்த முறை ஒரு இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல் அதுல பாமக அது எங்கள் கூட்டணிக்குள்ள இருக்கின்ற உட்கூட்டணி பிரச்சனை, அதெல்லாம் வெளியில சொல்றது. அது புறக்கணிக்கிறதுலாம் இல்ல, அது எங்களுடைய நிலைப்பாடு, அப்படிப்பட்ட நிலைப்பாடு. எங்க கூட்டணிக்குள்ள அதுக்குள்ள எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் அவர்கள் முன்வராதனால பாமக ரொம்ப நிர்வாகிகள் கட்சி கொண்டவர்கள் மிகவும் வேதனை அடைகிறாங்க. ஒரு தலைவராக இது எங்கள் கூட்டணிக்குள் இருக்கின்ற பிரச்சனை. இது நாங்க எங்க கூட்டணிக்குள்ள நாங்க பேசுவோம். இது மீடியா பேசுற செய்தி கிடையாது. இது எங்கள் கூட்டணிக்குள்ள இருக்கின்ற பிரச்சனை. இது எங்கள் கூட்டணிக்குள்ளே நாங்கள் பேசி முடிவு செய்வோம். பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர நியமிக்கிற விஷயத்துல பழைய திமுக அரசு மாதிரி நாங்க செயல்பட மாட்டோம். நாங்க ஆளுநரே வேந்தரா நியமிக்கிறதுக்கான, அதாவது அந்த சட்டத்தில் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க. உங்க நிலைப்பாடு என்ன? அரசுடைய நிலைப்பாடு அது. பார்க்கலாம் என்ன பண்றாங்க பார்த்துக்கலாம். எங்களுக்கு வேண்டியது அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர் கிடையாது, நிரந்தரமான வேந்தர் கிடையாது. இப்ப சிலதுல ரெஜிஸ்டர் தான் அவர் செயல்பட்டு. இது அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்துக்கங்க, இப்படி போன்ற பெரிய பல்கலைக்கழகங்கள்ல நிலையான ஒரு வேந்தர் கிடையாது. அப்படி அது முன்னணியாக யாராவது நியமனம் பண்ணி அதை நிர்வாகம் செய்யணும். ரவிக்குமார் எம்பி கடும் கண்டனம் தெரிவிச்சு, நாங்க இவ்வளவு நாளா போராடி பெற்ற அந்த சட்டத்தை உடனே உடைக்கிறதா அப்படின்னு. ரவிக்குமார் திமுக கூட்டணியில இருந்தாரு, அப்ப திமுக நிலைப்பாடு தான் எடுத்துப்பாரு. கூட்டணி அரசாங்கத்துல இருக்காரு, இருக்கட்டும். ஆனாலும் அவருடைய எப்படின்னா, அவர் தான் மாப்பிள்ள, அவர் போடுற சட்டம் இது அப்படிதான் இருக்குது. அதனால பார்க்கலாம், போக தெரியும். விவசாயிகள் ஆனா அவங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணாரு, 500 யூனிட் கிடையாது அப்படின்னு பாக்குறீங்க. தேர்தல் வாக்குறுதிகள் ஒண்ணு சொன்னாங்க, இப்ப செய்யறது ஒண்ணாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கால அவகாசம் கொடுக்கணும். உடனடியாக இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் இருக்கு. 3 வாரங்கள்ல நிதி நெருக்கடி, நிதி பிரச்சனை, நிதி ஆதாரங்கள் எல்லாம் திட்டமிட்டு அதை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துல இவங்க எல்லாம் செய்யல, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலைன்னா அதுக்கு பிறகு நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் நிச்சயமா கேட்போம்.